ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு த ஒன்லி ஃபவுண்டேஷன், ஒரே அஸ்திபாரம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம் ஆகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. For no one can lay a foundation other than that which is laid, which is Jesus Christ. வீடு கட்டும் பொழுது மிக முக்கியமானது அஸ்திபாரம். அந்த அஸ்திபாரத்தை நாம் மிக உறுதியாக நாம் போடுவோமானால் அதன் மீது கட்டப்படுகிறதான கட்டடம் மிக அழகாக, நேர்த்தியாக, கம்பீரமாக அது எழும்போம் என்பதை நாம் பார்க்கிறோம். அஸ்திபாரம் குலைந்து விட்டால் அந்த கட்டிடமே இடிந்து விழும் என்பதை பார்க்கிறோம். நமது வாழ்க்கையை கட்டி அமைக்க நாம் உறுதியான அஸ்திபாரத்தின் மீது நாம் கட்ட வேண்டும். அந்த உறுதியான அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்துவிடம் இருக்கிறது. அந்த ஒரே அஸ்திபாரம் மீது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கட்டும் பொழுது அந்த அஸ்திபாரம் நிலைத்திருக்கும். உங்களுக்கு இருக்க சந்தேகம், பயம், குழப்பம், நம்பிக்கையின்மை ஆகியவை உங்களை விட்டு ஓடிவிடும். எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம் முதல் 22வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். தேவன் நம்மை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதை இந்த அழகான வேத வசனம் நமக்கு படம் பிடித்து காண்பிக்கிறது. நாம் தேவனுடைய குடும்பத்தில் உறுப்பினர்களாக ஆக வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம், வாஞ்சை. அதற்கு ஒரே வழி நாம் அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மீது கட்டப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவே அந்த அஸ்திபாரத்துக்கு மூளைக்கல்லா இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிற ஒரு ஆலயமாக அது இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போஸ்தலருடைய அஸ்திபாரம் என்றால் என்ன? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 36, 37வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றார். இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பெந்தெகோஸ்தே நாளிலே பேதுரு பிரசங்கம் பண்ணினார். அந்த பிரசங்கத்தை கேட்ட மக்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தப்பட்டு, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். அன்று எருசலேமில் இருந்த மக்கள் சமய சடங்குகள், பண்டிகைகள், ஓய்வு நாட்கள் இவைகள் எல்லாம் அனுசரித்து வந்தார்கள். ஆனாலும் அவர்களுடைய இருதயத்திலே சமாதானமும் நிம்மதியும் இல்லாதிருக்கிறது. அவர்கள் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறாதவர்களாக, நித்திய ஜீவனை குறித்து உணர்வில்லாதவர்களாக இருந்தார்கள். அப்படியானால் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வெளியே இருந்தார்கள். இப்பொழுது பேதுருவுடைய பிரசங்கத்தை கேட்ட பொழுது அவர்கள் இயேசு கிறிஸ்து தான் எங்களுடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தார் என்றும், அவர் அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் வாழ்கிறார் என்றும் அவர்கள் விசுவாசித்தார்கள். ஆகவே
அவர்கள் இயேசு தருகிற ரட்சிப்பை பெற வேண்டும் என்று வாஞ்சித்தார்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பேதுருவிடத்திலே கேள்வி கேட்டார்கள். பேதுரு அதற்கு அருமையான ஒரு பதிலை அளித்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெறுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். And Peter said to them, repent and be baptized every one of you in the name of Jesus Christ for the forgiveness of your sins, and you will receive the gift of the Holy Spirit. நாம் என்ன செய்ய வேண்டும் என்று மிக அருமையான 3 முக்கிய செயல்களை இங்கே பேதுரு விளக்குகிறார். மனம் திரும்ப வேண்டும், ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இவைகள் 3 அஸ்திவார படிகள். The 3 steps of the foundation. இவைகள் தான் கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு முழுமையான ஒரு துவக்கத்தின் அம்சமாக இருக்கிறது பார்க்கிறோம். இது வெறும் கிறிஸ்துவ வாழ்க்கையின் துவக்கம் மட்டுமே. இதற்கு மேலதான் பரிசுத்த அப்போஸ்தலருடைய உபதேசத்தின்படி நாம் வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையை இந்த அஸ்திபாரத்தின் மீது கட்டி எழுப்ப வேண்டும். அந்நாளிலே தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து கீழ்ப்படிந்தார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் என்று அப்போஸ்தலர் 2:41 நாம் வாசிக்கிறோம். முதலில் அப்போஸ்தலருடைய அஸ்திவாரம், பிறகு அப்போஸ்தலருடைய உபதேசம். இந்த உறுதியான அஸ்திவாரத்தின் மீது கட்டடம் கட்டி எழுப்ப முடியும். அது தேவனுடைய பிரசன்னமும் மகிமையும் தங்குகிற நிரப்பப்பட்ட ஆலயமாக இருக்கும் என்று அன்புடைய வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. மூளைக்கல், கார்னர் ஸ்டோன். எபேசியர் 2:20 வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டுள்ளமாய் இருக்கிறீர்கள். அதுக்கு இயேசு தாமே மூளைக்கல்லா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த 3 அஸ்திபார அனுபவங்களுக்கும் மையமானவராய் இருக்கிறார். மனம் திரும்பி தேவனுடைய வருகிறவர்களை இயேசு தம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி அவர்களை சுத்திகரிக்கிறார். ரோமர் 6:3 படி நாம் எல்லாரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெறுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவினாலே நாம் ஞான ஸ்நானத்தை பெறுகிறோம். மத்தேயு 3:11 அவர் பரிசுத்த ஆவினால் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார் என்று வசனம் சொல்கிறார். ஞானமுள்ள யாவரும் கண்மலையாகிய கிறிஸ்து மீது தங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புவார்கள். ஆகவே இந்த அருமையான சத்தியத்தை கேட்ட தேவ பிள்ளைகள் இன்றைக்கு ஒப்பு கொடுத்து யாரெல்லாம் இந்த அஸ்திபார அனுபவத்தை பெற வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் ஞானமான தீர்மானத்தை எடுக்கிறார்கள். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24-25 வாசிக்கிறோம், ஆகையால் நான் சொல்லிய எந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாக்குவேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஞானமுள்ள தீர்மானங்களை எடுக்கிறவர்கள் இயேசுவின் வசனத்தை கேட்டு அவைகளின்படி செய்கிறவர்கள். புதிய ஏற்பாட்டிலே இந்த அஸ்திபார அனுபவங்களை பெற்ற சில உதாரணங்களை நாம் பார்ப்போம். அப்போஸ்தலர் நடபடிகளிலே 8ஆம் அதிகாரம் 5 முதல் 25 வசனங்கள் முடிய வாசிக்கும் பொழுது சமாரியாவில் உள்ள விசுவாசிகள் அவர்கள் மனம் திரும்பினார்கள். பிலிப்பு சமாரியாவுக்கு போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார். அங்கே அவருடைய கைகளினாலே தேவன் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. பாருங்கள், ஜனங்கள் பிலிப்பினுடைய பிரசங்கத்தை, அவர் பேசுகிறதை கவனித்தார்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் வசனத்தை கவனமாக கேட்க வேண்டும்.
ஜனங்கள் தங்கள் பாவங்களிலிருந்து மனம் திரும்பினார்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்தார்கள். மனம் திரும்புதல் என்பது மறுபடியும் பிறக்குதல், வானகை, தேவனுடைய குடும்பத்தில் பிறக்குதல். எபிரேய மொழியில் மனம் திரும்புதலுக்கு ஷப் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் யூ டர்ன். கர்த்தரை விட்டு விலகி தூரமாய் போய் கொண்டிருக்கிறவர்கள் தேவனுடைய வசனத்தை கேட்டு, சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்பி தேவனுமாய் திரும்பி வருதல், தேவனும் திரும்புதல் என்று அர்த்தம். ஞான ஸ்நானம் பெற்றார்கள். 12வது வசனத்தை வாசிக்கிறோம். இயேசுவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து புருஷரும் ஸ்திரீகளும் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். பாருங்கள், சமாரியா என்பது யூதர்களால் வெறுக்கப்பட்ட மக்கள். யூதர்கள் பொதுவாக அவர்களிடத்துல எந்த பேச்சுவார்த்தையும் அவர்கள் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். அவர்கள் கலிலேயாவிலிருந்து எருசலேமுக்கு வருவதாக இருந்தாலும், எருசலேமிலிருந்து கலிலேயாவுக்கு போவதாக இருந்தாலும், சமாரியா வழியாக போகாமல் அவர்கள் சுற்றி கொண்டுதான் போவார்கள். ஆனால் இயேசு இந்த தடையை உடைத்தார். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது இயேசு அந்த சீகர் என்கிற பட்டணத்துக்கு போகிறார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. அங்கே போய் உட்கார்ந்து இருந்தார். நண்பகல் வேளையிலே ஒரு பெண்மணி தண்ணீர் எடுக்க வரும்பொழுது கர்த்தர் அவளிடத்துல பேசினார். தாகத்துக்கு கொஞ்சம் தண்ணீர் தாமா என்று கேட்டபொழுது, நீ யூதனா இருக்க என்னிடத்தில் எப்படி நீ தண்ணீர் கேட்கலாம் என்று அவள் கேட்டதை பார்க்கிறோம். அந்த நாளிலே ஆண்டவர் அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அந்த பெண்மணி ரட்சிக்கப்பட்டாள். அவள் மூலமாக கிராம மக்கள் இயேசுவை மேசியா என்று, பிறவராகி கிறிஸ்து என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். ஆனால் பல ஆண்டுகளுக்கு பிறகு பிலிப்புவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தேவன் ஏற்படுத்தி தந்தார். இப்போது சுவிசேஷமானது எருசலேம் யூதேயாவை தாண்டி இப்போது சமாரியாவுக்குள்ள போய் சமாரிய மக்கள் இயேசுவை விசுவாசித்தார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள், அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டார்கள். பாருங்கள், கர்த்தர் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்தார். இப்பொழுது இந்த செய்தியானது எருசலேமிலிருந்து அப்போஸ்தலருக்கு தெரிய வருது. சமாரியர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அங்கு அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அவர்கள் பெறவில்லை என்கிறதான செய்தி வந்த பொழுது அப்போஸ்தலர்கள்லாம் சேர்ந்து பேதுருவும் யோவானையும் அவர்கள் அங்கே அனுப்பினார்கள். ஆகவே அவர்களுடைய அஸ்திபாரமானது இன்னும் முழுமை பெறவில்லை என்பதை பார்க்கிறோம். அவர்கள் பரிசுத்த ஆவியை பெறாதிருந்தார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 8:14, 16, 17வது வசனத்தை வாசிக்கிறோம். பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்துக்கு அனுப்பினார்கள். அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். பாருங்கள், எவ்வளவு அருமையான ஒரு காரியம் ஆண்டவர் செய்தார். மனம் திரும்பினார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள், ஞானஸ்தானம் எடுத்தார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாதிருந்த அவர்களுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்று இப்போது அஸ்திபாரத்தினுடைய முழுமையான அனுபவத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆகவே இப்போது புறஜாதியாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர்களும் இந்த அஸ்திபார அனுபவத்தை பெற்றது ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை என்பதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, உங்களையும் இந்த அஸ்திபாரம் முழுமை அடைய உறுதிப்படவும் இன்றே உங்களை அர்ப்பணியுங்கள். அருமையானவர்களே, ஒருவேளை மனம் திரும்பி இருக்கலாம், இன்னும் நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருந்தால் இன்றைக்கு உங்களை ஞானஸ்தானத்துக்கு ஒப்புக் கொடுங்கள். ஒருவேளை மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்திருந்தால், பரிசுத்த ஆவியின் பெறாமல் இருந்தால், இன்றைக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள இன்றைக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை நிரப்ப அவர் வல்லவராய் இருக்கிறார். இரண்டாவது ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். கொர்நேலியும் அவன் கூட்டத்தாரும் அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அங்கே இருந்த கொர்நேலியும் அவர் கூட்டத்தாரும் மனம் திரும்பினார்கள். பாருங்கள், கொர்நேலியோ அவர் ரோம பட்டாளத்தைச் சேர்ந்தவர்.
அவர் ஒரு நூற்றுக்கு அதிபதி. ஆனால் தேவனிடத்தில் மிகவும் பயபக்தி உள்ள ஒரு தேவ மனிதர், நன்றாக ஜெபிக்கிறவர், தான தர்மங்களை செய்கிறவர். ஒரு நாள் தேவ தூதன் வந்து இந்த நூற்றுக்கு அதிபதியினோடு கூட பேசினார். நீ பேதுரு எனப்பட்ட சீமோனை நீ அழைத்து அனுப்பு, அவர் வந்து உனக்கு சுவிசேஷத்தை சொல்லுவார், சத்தியத்தை சொல்லுவார் என்று சொன்ன பொழுது அவர் 2 போர் வீரர்களை அனுப்பி அவரை யோப்பா பட்டணத்திலிருந்து அவரை கூட்டிக் கொண்டு வர சொன்னார். அவர்கள் வருகிற வரைக்கும் இந்த பொன்னெலியும் அவர் வீட்டாரும் அவர்கள் வீட்டிலே கூடி பேதுரு வருவதற்காக காத்து கொண்டிருந்தார்கள். பாருங்கள், எவ்வளவு அருமையான ஒரு ஆயத்தம். இன்றைக்கு உங்கள் வீட்டில் ஒரு ஜெப கூட்டம் என்றால் நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும், காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் ஆராதனையிலே நம்மளோடு கூட பேச வேண்டும் என்றும், ஜெபத்திலே நம்மோடு பேச வேண்டும் என்றும் நாம் ஆயத்தமாக காத்துக் கொண்டிருக்க வேண்டும். பேதுரு வந்து அவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார், வசனத்தை எடுத்து சொன்னார், இயேசு கிறிஸ்துவை குறித்து. ஜனங்கள் கேட்டுக் கொண்டிருந்தார்கள். வசனம் சொல்கிறது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 44, 45, 46 பேதுரு பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்டபோது பரிசுத்த ஆவியின் புறஜாதியர் மேலும் கொழுந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அவர்கள் ஆவியானவர் அவர் யூதர்கள் மேலும் மட்டுமல்ல, புறஜாதியாராய் இருந்த ரட்சிக்கப்பட்ட மக்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார் என்பதை பார்க்கிறோம். அவர்கள் ஜலத்தினால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன்னாகவே பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றார்கள். ஆகவே வரிசைதான் நீங்க மாறுகிறது. ஆனால் அஸ்திபாரத்தின் அந்த 3 படிகளும் அவர்களுக்கு கிடைத்தது என்பதை பார்க்கிறோம். உடனே பரிசுத்த பேதுரு, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:48 வாசிக்கிறோம், பேதுரு உடனடியாக கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டார். ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை, இந்த முழுமையான அஸ்திபாரத்தை இந்த பொன்னெலியும் அவர் வீட்டாரும் பெறும்படிக்கு கர்த்தர் அற்புதம் செய்தார். ஒருவர் மனம் திரும்புவதற்கு முன்பாக பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை பெற முடியாது. வசனத்தை கேட்டு உண்மையாக மனம் திரும்பினால் பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல இறங்கி வருவார். அருமையானவர்களே, ஆகவே பொன்னெலியும் அவன் கூட்டத்தாரும் அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். இந்த குடும்பம் மிகுந்த சந்தோஷமாக தேவனை ஆராதித்தது, தேவனை மகிமைப்படுத்தது, தேவனை உயர்த்தியது என்பதை பார்க்கிறோம். 3வது ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். எபேசுவில் இருந்த சீஷர்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19வது அதிகாரம் 1வது வசனம். அங்கே எபேசில் இருந்தவர்கள் மனம் திரும்பினார்கள். அப்போலோ என்பவன் எபேசில் இருந்த மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணினார். இவர் யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தை அவர்களுக்கு கொடுத்திருந்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18:24 முதல் 28 வரைக்கும் அவங்க வாசிக்கிறோம். அங்கே அநேகர் தங்கள் பாவங்களை விட்டு மனம் திரும்பி அவருடைய இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டவர்களாக இயேசுவை பின்பற்றுகிற சீஷர்களாக இருந்தார்கள். ஆனால் பரிசுத்த பவுல் அங்கே வரும்பொழுது அங்கே சீஷர்களை சிலரை கண்டு அவரிடத்துல அவர் வசனத்தை குறித்து பேசுகிறார். அப்படி பேசும்பொழுது அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19:5 வாசிக்கிறோம். ஏனென்றால் அவர்கள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை தான் பெற்றிருந்தார்கள். ஆனால் யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தை பெற்றிருந்தார்கள். இது இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக அவளுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துவதற்கான ஞானஸ்நானம். ஆனால் மனம் திரும்புவதற்கு ஏற்ற பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றவர்கள் பாவ மன்னிப்புக்குரிய அந்த இயேசு இரத்தத்தினால கழுவப்பட்ட அந்த ஞானஸ்நானத்தை இவர்கள் இப்போது பெறுகிறார்கள். யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். ஆகவே அவருடைய
பாவ மன்னிப்புக்கென்று நீங்கள் ஞானஸ்நானம் பெறுங்கள் என்று அவர் சொன்ன பொழுது அவர் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19:2 பவுல் அவரிடத்துல நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டார். ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளே தானாக பரிசுத்த ஆவியானவர் வந்து விட மாட்டார். அவர் பரிசுத்த ஆவியானவர் குறித்த சத்தியத்தை மிக தெளிவாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சத்தியத்தை விசுவாசித்து அவரை பெற்றுக்கொள்வதற்கான வாஞ்சை, ஒரு விருப்பம் நமக்குள்ள தாகம் வேண்டும். நாம் காத்திருந்து நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக ஆவியானவர் நம்மேல் ஊற்றப்படுவார். ஆகவே அருமையானவர்களே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிற அந்த அனுபவத்துக்குள்ள நீங்கள் வாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19:2 வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவி உண்டு என்று நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார். ஆகவே எபேசு பட்டணத்தில் இருந்த அந்த மக்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டார்கள், மனம் திரும்பினார்கள், ஞானஸ்நானம் எடுத்தார்கள். இப்போது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறித்து நாங்கள் கேள்விப்படவில்லை என்று சொன்னார். அப்போது பவுல் மிக தெளிவாக அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் குறித்து சொல்லி, பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்போது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அப்போஸ்தலர் 19:6 வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இந்த அனுபவத்தை இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போது உங்கள் அஸ்திபாரம் முழுமையடையும். இந்த ஒரே அஸ்திபார அனுபவங்களை எபேசு சபை விசுவாசிகள் பெற்றுக்கொண்டார்கள். பின் நாட்களில் பவுல் அவர்களுக்கு நிருபத்தை எழுதும் போது இப்படி சொல்கிறார். எபேசியர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகளை அவர் முத்திரை போடுகிறார். இப்போது ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு கடிதம் செல்லுபடி ஆக வேண்டுமானால் அதிலே அந்த அரசாங்கத்தின் முத்திரை இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அது செல்லாது. அதுபோலவே நாம் பரலோகத்துக்குரியவர்கள், நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு தேவனுக்குள் நாம் முத்திரை போடப்பட்டவர்களாக, பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்ட தேவ பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே இந்த ஆவிக்குரிய சத்தியத்தை பவுல் இந்நாட்களில் அவர்களுக்கு நினைப்பூட்டுகிறதை பார்க்கிறோம். இப்படி யூதர்கள், சமாரியர்கள், ரோமர்கள், கிரேக்கர்கள் என்று இன்றைக்கு இந்தியர்கள், பல தேசத்து மக்கள் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த ஒரே அஸ்திபாரத்தின் மீது கட்டி எழுப்பப்படுகிறார்கள். இவர்கள் ஆலயமாக கட்டப்பட்டு வருகிறார்கள். இதில் எந்த அனுபவம் உங்களுக்குள் இல்லையோ இன்றைக்கு அந்த அனுபவத்துக்குள் வாருங்கள். அருமையானவர்களே, நீங்கள் மாளிகையாக கிறிஸ்துவின் மீது இசைவாய் இணைக்கப்பட்டு நீங்கள் கட்டப்பட்டு வருகிறீர்கள். நீங்கள் ஒரே ஆலயமாக கட்டி எழுப்பப்பட்டு தேவனுடைய மகிமையும் பிரசன்னமும் வாசம் பண்ணுகிற ஆலயமாக கட்டி எழுப்பப்பட்டு வருகிறீர்கள். ஆகவே தேவ பிரசன்னமும் தேவ மகிமையும் நிறைந்த ஆலயமாக நீங்கள் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அருமையானவர்களே, தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணி உங்கள் மூலமா ஆண்டவர் மகிமைப்பட விரும்புகிறார். ஆகவே இன்றைக்கே உங்களை அர்ப்பணிங்கள். அந்த ஆண்டவருடைய அன்பையும் பிரசன்னத்தையும் இன்றைக்கு நீங்கள் உணர்வீர்கள். அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, பரிசுத்த தகப்பனே, அருமையான இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வசனத்தை கேட்ட உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. இந்த ஒரே அஸ்திபாரம் ஆகிய உங்களுடைய ஆவிக்குரிய சத்தியத்தை ஆண்டவரே மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற வேண்டும் என்ற உங்களுடைய வார்த்தையின்படி அருமையான உங்களுடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரே அஸ்திபார, இந்த உறுதியான அஸ்திபார அனுபவத்தை
உடைய பிள்ளைகளுக்குள்ள தாரும் என்று வாசிக்கிறோம். ஆண்டவரை ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நீ கிருபை தாங்கப்பா. உடைய பிள்ளைகள் எதிலே அந்த அனுபவம் இல்லாதிருந்தார்களோ அந்த அனுபவத்தை இன்றைக்கு பெற்றுக்கொள்ள ஆவியானவர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய நீர் மகிமைப்படுவீராக. நீர் அவர்களை ஆசீர்வதித்து பயன்படுத்துவீராக. உங்களுடைய நாமம் உங்களுடைய பிள்ளைகள் மூலம் மகிமைப்பட ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.